மேலமைப்பு என்னுடைய பொறுப்பாளராக தேர்தல் பொறுப்பாளராக வருகை தந்திருக்கின்ற திரு மேனன் அவர்கள் புதிய நீதி கட்சி அலுவலகத்திற்கு வந்து சந்தித்து பேசினார்கள். 2 கருத்துக்கள். ஒன்று, தேர்தலில் புதிய நீதி கட்சி இணைந்து இருக்க வேண்டும் என்று. அது ஏற்கனவே நாங்கள் அறிவிக்கப்பட்டதுதான். புதிய நீதி கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வாஜ்பாய் காலத்திலிருந்து இன்று வரை 23 ஆண்டு காலமாக அவர்களோடு நாங்கள் இருந்து கொண்டு வருகிறோம். புதிய நீதி கட்சி தாமரை சின்னத்திலே, பாரதிய ஜனதா சின்னத்திலே போட்டியிடும். தேர்தலிலே தொகுதிகளை விரைவில் அறிவிக்க இருக்கிறார்கள். ஒன்று, வருங்காலத்திலே இந்த 24ஆம் ஆண்டு தேர்தல் என்பது இந்திய நாட்டிற்கு பிரதமர் யார் என்பதும் மத்திய அரசை ஆளக்கூடியவர்கள் யார் என்ற தேர்தல் தான் இது. இந்த தேர்தலிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள்தான் 3வது முறையாக வேட்பாளராக நிற்கின்றார்கள். மீண்டும் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சி அமைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்தி கூட்டணிக்கு யார் தலைவர், யார் ஒருங்கிணைப்பாளர், யார் பிரதமர் வேட்பாளர், இதுவரை அவர்களால் வேட்பாளர் யார் என்றோ அல்லது பாரத பிரதமர் யார் என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏற்பட்டாலும் அவர்களுக்கும் பாரத பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆகவே 2 பேருக்கு வேண்டுமானாலும் பாரத பிரதமர் மோடிஜி தான் இந்தியாவினுடைய தலைவர் என்று கூட அவர்களுக்கு வாய்ப்பு ஏற்படலாம். அதுபோன்று நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜிக்கு இணையான ஒரு தலைவர் இன்றைய தினம் இந்த காலகட்டத்திலே இந்தியாவிலே யாரும் இல்லை. அப்படி ஒட்டுமொத்தமான ஒரு தலைவராக, இந்தியாவை வழிநடத்தக்கூடிய தலைவராக, பொருளாதாரத்திலே 13வது இடத்திலே இருந்த இந்தியாவை 5வது இடத்திற்கு கொண்டு வந்த பெருமை அவருக்குத்தான். T20 மாநாடு நடத்திய பெருமை அவருக்குத்தான். அதேபோல் சந்திராயனுடைய வெற்றிக்கும் அவர்தான். அதே போன்று நம்முடைய கொரோனா காலத்திலே இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட கோவிஷீல்டு, கோவேக்சினை வைத்து இந்திய மக்களை காப்பாற்றினார்கள். அப்போது அமெரிக்க நாட்டிலே இருந்த அத்தனை செய்திகளும் என்ன வந்தது? இந்தியா மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய அழிவு ஏற்படும் என்று சொன்னார்கள். அதை இந்திய மக்களது உயிரை அவர் காப்பாற்றினார்கள். அது அல்லாமல் 60 நாடுகளுக்கு இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட வேக்சினை அனுப்பி உலகத்தையே இருக்கின்ற மக்களை காப்பாற்றினார்கள். முன்பெல்லாம் ஒரு சோதனை வந்தால் அமெரிக்காவிடம் கையேந்த வேண்டும், ரஷ்யாவிடம் கையேந்த வேண்டும். ஆனால் இப்போது நாம் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தை காப்பாற்றக்கூடிய இடத்திலே மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் முன்பெல்லாம் ஒரு சாதாரண இயந்திர துப்பாக்கி வேண்டும் என்று சொன்னால் கூட நாம் வெளிநாட்டிலிருந்து வாங்கி வந்த நிலைமை இருந்தது. ஆனால் இப்போது நாம் 60 நாடுகளுக்கு இராணுவ தளவாடங்களை ஏற்றிக்கொண்டிருக்கிறோம், இன்க்ளூடிங் பிரம்மோஸ் ஏவுகணை உட்பட. அப்படி வளர்ந்த நாடாக இன்று மாற்றியிருக்கிறார்கள். மக்களது பொருளாதாரத்தினுடைய அடிப்படை வசதிகள் கீழே இருக்கின்ற மக்களிலிருந்து சாதாரணமாக ஒரு கழிப்பிடம் கட்டுகின்ற வரை, வீடு கட்டுகின்ற திட்டம் வரை இந்தியாவிற்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே மோடிக்கு இணையான தலைவர்கள் யாரும் இல்லை. மீண்டும் பாரத பிரதமர் மோடிஜியுடைய ஆட்சி மீண்டும் மலரும். மிகப்பெரிய வெற்றி, முன்பு 250, 303, இப்போது 375 இடங்களுக்கு மேலாக நம்முடைய பாரத பிரதமர் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை அடையும். ஆகவே நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.